அருமையான காய்ப்பில் இருக்கக்கூடிய 2 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நல்ல தண்ணீர் வசதியோட ஊரடி பூமி அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. தென்னை மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா 25 வயசு இருக்குங்க. நல்ல அருமையான தண்ணீர் வசதியோட விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. மரங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல முறையில் பராமரிச்சிருக்காங்க. இந்த பூமி ஊரடியாகவே அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் தெரிகிறது ஊருங்க. ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூமி அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடத்துக்கு ரைட் சைடில் இருக்கிற தோப்பு நம்ம பூமிங்க. உள்ள வந்து இன்டர்கிராப்பா வாழை நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. இந்த தோப்புக்குள்ள ஜல மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று வந்துடுங்க. இப்போதைக்கு இந்த போர்ல இருந்து டைரக்டாவே ட்ரிப் இரிகேஷன் மூலமா தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த போர் தான் வந்து மெயின் வாட்டர் சோர்ஸுங்க. காய் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குதுங்க. எல்லா மரமே ஒரே மாதிரி சீராக நல்லா உரம் தண்ணியெல்லாம் கரெக்டான இடைவெளியில் கொடுத்து நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க. இந்த ஏரியாவிலே விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தோப்புங்க. இந்த ஏரியாவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாங்க. பக்கத்தில் பாருங்கள் சோளப்பயிர் போட்டிருக்காங்க. மாட்டுக்கு தீவனத்துக்காக போட்டிருக்காங்க இந்த பயிருங்க. நம்ம தோப்பு சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் நிறைய இருக்குங்க. அது போக ஊரடியாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஊரடியாகவே தோப்பு அமைஞ்சிருக்கனால வேலையாட்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கூட ஈஸி ஆக்சஸாக டக்குன்னு வந்துடுவாங்க. வாஸ்துப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குதுங்க. இதனோட தண்ணி வசதியை பொறுத்த வரைக்கும் திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர பரம்பிக்குளம் ப்ராஜெக்ட் வாட்டர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குதுங்க. அது போக ஒரு கூட்டு கிணறு இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துடுங்க. கூட்டு தொட்டி ஒன்று ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வந்துடுங்க. அதுக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க. தனியாக வந்து ஒரு போர் இருக்குது, அதுக்கு வந்து தனி சர்வீஸ் வந்துடுங்க. அதனால் எல்லா வசதியுமே உள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு செலவுமே செய்ய தேவையில்லைங்க. 2 ஏக்கருக்கு உள்ளே நீங்கள் ஏதாவது தென்னந்தோப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்குங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப நல்ல முறையில் பராமரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தோப்பு பிடிக்குங்க. சரௌண்டிங் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஹெல்த்தியான மரங்கள், ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு, மற்ற விவசாயம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விட ரொம்ப நல்லாவே நம்மளது மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா மரத்துலேயும் ஒரே மாதிரி காய்ப்பு இருக்குங்க. மண்ணு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அருமையான மண் டைப் செம்மண் பூமிங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஊடு பயிரா தட்டைப்பயிறு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு மேய்ச்சலுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை வீட்டு தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுவும் கூட நல்லாவே வளர்ந்து வந்திருக்குங்க. இது வந்து தட்டைப்பயிருங்க. மொத்தம் 2 ஏக்கரில் ஒரு கால்வாசி லேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டைப்பயிர் போட்டிருக்காங்க. இடையில நிறைய வாழை வச்சுருக்காங்க, நிறைய செடி வகைகள் வச்சுருக்காங்க, பூச்செடிகள் நிறைய வச்சுருக்காங்க, பல மரங்களும் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு தோட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இந்த தோப்புக்குள்ளே ஒரு சின்ன பண்ணை வீடு ஒன்று வந்துடுங்க. அதை வந்து நீங்கள் லேபருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஓனர் தங்கருக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சின்ன அளவில் இருக்கிற ஒரு பண்ணை வீடுங்க. டெரஸ் பில்டிங்கெல்லாம் கிடையாதுங்க, ஓட்டு வீடு தாங்க. ஆஸ்பெஸ்டாஸ் சீட் போட்டிருக்காங்க. டெம்பரவரியாக தங்கருக்கு கூட நம்ம இந்த பண்ணை வீடு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பக்கத்துலேயே மாடுகள் கட்டுறதுக்கான ஒரு செட்டு கூட இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 மாடு வரைக்கும்
அதில் கட்டலாங்க. பிஏபி பாசன வாய்க்கால் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளேயே போகுதுங்க. இந்த வாய்க்காலில் 1 வருஷம் விட்டு 1 வருஷம் தண்ணி வருங்க. இதுலேருந்து பிரிஞ்சு வர்ற மடையிலேருந்து ஃபுல்லாகவே நம்ம லேண்டுக்கு பாஞ்சுக்குதுங்க. இந்த தோப்புக்கு ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சஸுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க. 150 மீட்டர் வர்றதுக்கான தடம் வந்து நல்ல அகலமான தடங்க. ஊருக்கு பக்கத்துலேயே வர்றதுனால சிமெண்ட் ரோட்லேயே நம்ம உள்ளே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க. இந்த தோப்புக்குள்ள இருக்கிற கூட்டு கிணறு இதுதாங்க. அது போக ஒரு தொட்டி இருக்குதுங்க. அந்த தொட்டியிலேருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக நம்ம வந்து தென்னை மரத்துக்கு எல்லாமே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த தொட்டி இவங்க யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இவங்க போர்லேருந்து டைரெக்டாக தண்ணி பாயறதுனால இது கூட்டில் இன்னொரு கூட்டில் இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம தோப்புக்குள்ளே வர்ற பிஏபி வாய்க்கால் தண்ணி வர்றதுக்கான கார வாய்க்காலுங்க. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலுமே கொடுத்துட்றேங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடியோவே பார்க்காம ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு டைரெக்டாக ஃபோன் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபுல் வீடியோ உங்களுக்காக தான் நான் எடுத்து போடுறேங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் இல்லாத ஏதாவது டீட்டெயில் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க. தயவு செஞ்சு அதுவும் கேட்க வேண்டாங்க. நீங்கள் நேரில் வாங்க, நேரடியாக உங்களுக்கு பூமியை விசிட் பண்ணி காட்டுறேங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் செஞ்சேரிமலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. கோவை செஞ்சேரிமலை உடுமலை மெயின் ரோட்லேருந்தும் பல்லடம் உடுமலை மெயின் ரோட்டுக்கும் இடையில அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து இந்த தோப்புக்கு ரீச் ஆகணும்னா கரெக்டாக 50 கிலோமீட்டருங்க. 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகுங்க. திருப்பூர்லேருந்து இந்த தோப்புக்கு ரீச் ஆகணும்னா கரெக்டாக 40 கிலோமீட்டர் வருதுங்க. அரை மணி நேரத்தில் நீங்கள் ரீச் ஆயிடலாங்க. இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 67 லட்சம் சொல்கிறாங்க. அதுலேருந்து பெருசாக நெகோசியேஷன்லாம் பண்ண முடியாதுங்க. சின்ன லெவலில் ரொம்ப ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு தோப்பை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தோப்பு உங்களுக்கு பிடிக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்பனைக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல விலைக்கு விற்றுக்கு தர்றேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.